காய்ஸ், 1000 rupees சென்னையிலேருந்து மந்த்ராலயம் போயிட்டு வர முடியுமா? அதுவும் ட்ரெயினில். இன்னைக்கு நான் உங்களுக்கு அதுதான் ஃபுல் ஜேர்னியாக சொல்ல போகிறேன். எவ்வளோ செலவாச்சு, எப்படி பிளான் பண்ணலாம், எல்லாமே ரியலாக காட்ட போகிறேன். இந்த வீடியோவில் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் நான் கொஞ்சம் கிளிப்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். பேலன்ஸ் கிளிப்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த பார்ட்டில் நான் கவர் பண்ணிடுறேன். எல்லாம் வரீங்களோ எங்களோட ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் எல்லாருமே விர்ச்சுவலாக ட்ராவல் பண்ணலாம். நம்ம இருக்கிறது சென்னை சென்ட்ரல் அப்படின்னு நினைப்பீங்க, கிடையாது, சென்னை பீச். இப்படிதான் நான் டிக்கெட் புக் பண்ணும்போது நினைச்சேன். எப்பவுமே நம்ம பிக்கப் பாயிண்ட் ஒன்று சென்ட்ரலா இருக்கும், இல்லை எக்மோரா இருக்கும். பட் சென்னை பீச் அப்படின்றது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. நல்ல வேலை போறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி டிக்கெட்டை பார்த்தேன். இல்லைனா சென்னை சென்ட்ரல்ல போயிட்டு இந்த ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணிட்டு நின்றுட்டு ட்ரெயினை தான் விட்டுருப்பேன். ஸோ இந்த ட்ரெயின் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா சென்னை பீச்ல இருந்து தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப க்ரௌடா இருக்கு. சென்னை சென்ட்ரல் தான் சவுத் இந்தியாலேயே பிக்கஸ்ட் ஹப். பட் ரொம்ப க்ரௌட் மெயின்டெனன்ஸ் பண்ண ரொம்ப க்ரௌடா இருக்காங்க. ஸோ டிராஃபிக்லாம் கொஞ்சம் மினிமைஸ் பண்றதுக்காக கொஞ்சம் ட்ரெயின்ஸ் மட்டும் ஸ்டார்டிங் பாயிண்ட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ட்ரெயினில் புக் பண்ணீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளம்புங்க. பேஸ்ட் அப்பான் தட் பிளான் பண்ணுங்க. லாஸ்ட் மினிட் ஹரிபரி இல்லாமல் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் ஆக இன்னும் டைம் இருக்கு. ஸோ எதுக்கு ட்ரெயினில் உட்காந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே சும்மா நடந்துட்டு இருந்தேன். பட் நம்ம கோகுல் ஆல்ரெடி பர்ஃபெக்டா எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு உட்காந்துட்டாரு. சென்னை பீச்ல இருந்து மார்னிங் 6:45க்கு ட்ரெயின் ஸ்டார்ட் ஆச்சு. இது பக்கத்து பெட்ல ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க, ஒரு குட்டி பாப்பா. ஸ்லீப்பர் தான் புக் பண்ணியிருந்தோம். ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. ட்ரெயின் டிக்கெட் 470 ரூபி ஆச்சு. ரொம்ப க்ரௌட்லாம் இல்லை. பட் ப்ரைவசின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவசி இருக்காது. இது நம்ம எல்லாருக்கிட்டையுமே ஜாலியாக நம்ம ஒரு ஃபேமிலியாக எல்லாரும் சிங்கிள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் வச்சுக்கிட்டோம்னாவே நம்ம ட்ராவல் ஸ்மூத்தாக சூப்பராக போகும். ஸோ அந்த குட்டி பாப்பா ரொம்ப சேட்டை பண்ண நினச்சேன். பட் ஒன்றுமே பண்ணல. ரொம்ப சைலண்ட்டாக காமா சூப்பராக உட்காந்துட்டு வந்தா. பட் வெயில் போட்டு தாக்குச்சு சார மாதிரியா. அடிக்கிற காத்தெல்லாம் அப்படியே நெருப்பள்ளி கொட்டுற மாதிரியே இருந்துச்சு. சரி, வாட்டர் பாட்டில் வாங்கலாம் சொல்லிட்டு வாட்டர் பாட்டில் வாங்கணும். சுகுணான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பிராண்ட் சுக்ரா சொல்லிட்டு ஏதோ ஒரு பிராண்ட் கொடுத்துருந்தாங்க. இது என்ன பிராண்டே தெரியல. பட் வித் மினரல்ஸ் போட்டுருந்துச்சு. தண்ணியுமே அப்படியே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படா போய் இறங்கும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 8 hours டிராவல். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் அந்த வெயிலை தவிர டிராவல் ஜேர்னிலாம் சூப்பராக தான் இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ட்ரெயின் டிராவல் பண்ண ஒரு ஃபீல். ஃபுட்டெல்லாம் எப்படியும் ஸ்டேஷனில் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டோம். அதே மாதிரி ஆஃப்டர்நூனுக்கும் மஷ்ரூம் பிரியாணி மாதிரி கொண்டு வந்துட்டோம். ஸோ எங்களுக்கு ஃபுட்டு வெளியே வாங்குற நீட் வரல. ஒன்லி வாட்டர் பாட்டில்ஸ், டீ அது மட்டும். பட் ஆனால் நாங்கள் போகிறப்போ பார்த்தீங்கன்னா டீயே யாருமே சர்வ் பண்ணவே இல்லை. நான் மார்னிங் காஃபி குடிச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். பட் ட்ரெயினில் டீ சர்வ் பண்ணவே இல்லை. ஒரு 12 o'clock தான் வந்தாங்க. அதுவுமே சரி 12 o'clock லஞ்ச் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எடுத்துக்கல. கரெக்டாக 3:45க்கு ரீச் ஆனோம். நல்லா சன் கொழுந்து விட்டு எரிஞ்சு செட்டில் ஆகிற டைம். நல்லா தான் இருந்துச்சு. வெளியே பார்த்தோம் பஸ் ஏதாவது லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பட் கார் இருக்கு சொல்லியிருந்தாங்க. பட் காருக்கு 400 rupees சொன்னாங்க. நம்ம ஷேரிங் இல்லாமல் நம்ம மட்டும் எடுத்துக்கிறதா இருந்தா. ஸோ எதுக்கு நம்ம பட்ஜெட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் ஆட்டோ 50 rupee தான் சொன்னாங்க பெர் பர்சன். சரின்னு சொல்லிட்டு ஷேர் ஆட்டோல ஏறிட்டோம். பட் பின்னாடி அந்த சீட்ல உட்காந்துட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சேன். பட் லேடிஸ்லாம் உள்ள உட்காருங்க அப்படின்னு சொன்னாங்களா. அப்புறம் சரி சொல்லிட்டு உள்ள ஏறி உட்காந்துட்டோம். சூப்பராக இருந்துச்சு ஜேர்னி. கொஞ்சம் கன்ஜஸ்டடா இருந்துச்சு. பட் கொஞ்சம் தூரம் தானே, தட்ஸ் ஓகே. நம்ம ஊரை வேடிக்கை பார்த்துட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த சிட்டி லைஃப்லேயே இருந்துட்டு இந்த மாதிரி ஊருங்கள்லாம் பார்க்கும்போது சூப்பரா இருக்கு. எப்படி சொல்றது, எக்ஸ்பிளைன் பண்ண வேர்ட்ஸே இல்லை. நீங்களே பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஃபுல்லாவே பொட்டக்காடு மாதிரி தான் இருந்துச்சு, ட்ரையா. பட் இருந்தாலுமே நம்ம இங்க காரு, பஸ்ஸு, பெரிய பெரிய பில்டிங்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் குட்டி ஊர்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருக்கு. கூட வந்தவங்க எல்லாருமே கொஞ்சம் தெலுங்கு பீப்புள். ஸோ அவங்க எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. நமக்கு ஒன்றும் விளங்கலை.
கொஞ்சம் கொஞ்சம் அவங்க ஆக்ஷன்ல புரிஞ்சுது. நான் வீடியோ எடுக்கவும் கொஞ்சம் பாலிடிக்ஸ்லாம் பேசிட்டு இருந்தேன், சைலண்ட் ஆயிட்டாங்க. எங்க எதுலயோ போட்டு போறோமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சரி சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் மொபைல் எடுத்து வச்சுட்டேன். சூப்பரா இருந்துச்சுங்க ஊரு. இந்த ஊர் ஃபுல்லாவே நமக்கு வந்து ஒரு டிவைன் ஃபீல் இருக்கும். சும்மா உள்ள நுழைஞ்ச உடனே மனசுக்கு அவ்வளோ ஒரு அமைதி. அது இந்த டெம்பிள்னாலயா இல்ல இந்த ஊரோட பவரா, நம்ம சிட்டி லைஃப் பார்த்துட்டு இதெல்லாம் பார்க்கறதுனால அப்படியா எனக்கு தெரியல. இது வந்து இந்த கோவிலுக்கு வரணும் அப்படின்றது என்னோட ரொம்ப வருஷம் பிளான். பட் ஆனா ஏதோ ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்கும். பட் இப்படி சடனா டிக்கெட் ட்ரை பண்ணி உடனே கிடைச்சு உடனே ஒரே நாள்ல டிசைட் பண்ணது வந்துட்டு சீரியஸ்லி என்னால நம்பவே முடியல. இப்போவும் ஓகே, இத்தனை வருஷமா நம்ம வந்து போகணும்னு நினைச்சோம், இப்ப நம்ம வந்துட்டோம், மந்திராலயம் உள்ள இருக்கோம் அப்படின்றது சீரியஸா எனக்கு கனவாவே தான் இருந்துச்சு. ஸ்ரீ ராகவேந்திரர் அப்படின்றவர் வந்து 17ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர். அவரோட பக்தர்களோட பிரார்த்தனைகள் எல்லாத்தையும் கேட்டு அப்பப்போ வந்துட்டு அருள் தருவாரு அப்படின்றது நம்பப்படுது. முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, இங்க வந்து ஸ்ரீ ராகவேந்திரரோட ஜீவ சமாதி இருக்கு. ஸோ அதனால இந்த இடம் வந்து ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு நம்பப்படுது. நீங்க போனீங்கன்னா சீரியஸ்லி அதை நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க. பிகாஸ் நான் எடுத்த ஃபீல் பண்ணேன். நீங்க எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் இங்க வந்து மனசார வேணும்னா நிச்சயமா ஒரு சேஞ்ச் கிடைக்கும் அப்படின்றது நம்பப்படுது. ஸோ we will give a try. நம்பிக்கை தானே எல்லாம், கரெக்டா? ஸோ அது டெய்லி வந்து ஆயிரக்கணக்கான மக்கள்கள் வராங்க. நான் வந்து சரி ஃபங்க்ஷன் எதுவுமே இல்லையே, இந்த டைம் க்ரௌட் இருக்காது அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போயிட்டு இருக்கோம். பட் ரீச் ஆனாதான் தெரியும். பட் எப்பவுமே க்ரௌடா இருக்கும் தான் சொன்னாங்க ட்ரெயின்ல எல்லாருமே. இங்க வந்து எப்பவுமே ஒரு மியூசிக் கேட்டுக்கிட்டே இருக்கும், சாங்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் நம்ம உள்ள போனதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணலாம். ஆனா டெஃபினெட்லி நீங்க எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ல வந்தாலும் இந்த ஊருக்குள்ள நுழையும் போதே அந்த ஸ்ட்ரெஸ் வந்து உங்களுக்கு சம் பர்சன்டேஜ் கம்மியானதை நீங்க கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க. நாங்க எதுவும் தர்ஷனுக்கு டிக்கெட்ஸ் எதுவுமே புக் பண்ணல, பியூரா பிளாங்கா தான் போறோம். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் போறேன். ஸோ எப்படி இருக்கும்னு எந்த ஐடியாவுமே கிடையாது. ரொம்ப நேரம் டிராவலுங்க, ஆட்டோ போயிட்டே இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு ½ டிராவல். ஏன்னா இன்னும் டெம்பிள் வரலன்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான் இந்த வெல்கமிங் போர்டு வந்துச்சு. ஓகே, நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரீச் ஆக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலா பார்த்துட்டு இருந்தேன். நேரத்துல அடுத்த வெல்கமிங் போர்டு. இப்பதான் நம்ம வந்து ஆர்ச்சுக்குள்ள என்ட்ரி ஆகுறோம். உள்ள நுழையும் போதே ஒரு பெரிய சிலை இந்த பக்கம் நீங்க பாக்கலாம். காம்பவுண்ட்லாம் போட்டு சூப்பரா இருந்துச்சு இந்த இடமே. வழியில வரப்பவே ஏகப்பட்ட ஸ்டே ஆப்ஷன்ஸ் பார்ப்பீங்க. அவ்வளோ ரூம்ஸ் இருந்துச்சு, ஆப்ஷன்ஸ். அதே மாதிரி ப்ரைஸ் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகவே சொன்னாங்க. நாங்கள் வந்து சாட்டர்டே போனதுனால அதுவும் ஈவினிங் டைமில் போனோம். பட் எங்களுக்கு வந்து நாங்கள் மார்னிங்கே வெக்கேட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, ரெஃப்ரெஷிங் ஸ்டே மட்டும் தான் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, 1 டே சார்ஜஸ் தான் நீங்கள் வந்து கொடுக்கணும், 1000 rupees சம்திங் சொன்னாங்க. பட் நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா இன்னும் கம்மியாக இருக்கும் சான்சஸ் இருக்கு. பட் கோவிலோட ஸ்டேவே நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் ஆனால் அது வந்து 3 months பிஃபோரே ஃபுல் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் வந்து இந்த கோவிலோட ஆர்ச்சு. இங்கேயே நமக்கு ஆட்டோ வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இங்கே நியர்பைலேயே அவ்வளோ ஸ்டே ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. நீங்கள் ரேட் கொஞ்சம் ப்ரைஸ் கொஞ்சம் ரொம்ப அதிகம் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு 1 or 2 places நீங்கள் விசாரிச்சு பாருங்கள், உங்களுக்கு கம்மியாகவே ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். இங்கே வந்து ரீச் ஆனப்போலாம் கிட்டத்தட்ட ஈவினிங் ஒரு 4:30 இருக்கும். எப்படி இருக்கு பாருங்க, ப்ளசண்டா அவ்வளோ ஷாப்ஸ் இருந்துச்சு, ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் நிறையாவே இருந்துச்சு. பஜ்ஜிலாம் வெரைட்டியாக போட்டுட்டு இருந்தாங்க. கத்திரிக்காய் பஜ்ஜி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இங்கே வந்து கத்திரிக்காய் நாளாக கட் பண்ணி அப்படியே மாவில் போட்டு வச்சுருந்தாங்க, அப்படியே ஃப்ரை பண்ணி கொடுத்தாங்க. கத்திரிக்காய் பஜ்ஜி, அப்புறம் மிளகா பஜ்ஜி எல்லாமே இருந்துச்சு. சரி, ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடலாம் சொல்லிட்டு கோவில் ஸ்டேவே இருக்கான்னு சொல்லிட்டு நாங்கள் செக் பண்ணுறதுக்கு போனோம். ஆமாம், ரைஸ் என்னமோ வச்சுருக்காங்க, ரைஸ் என்னமோ வச்சுருக்காங்க.
கோவிலோட ஃப்ரண்ட் ஆர்ச். இங்க வந்தாலே வந்துட்டு நிறைய ஷாரட்டோஸ் இருக்கும். பஞ்சமுகி நீங்க கேட்டிருப்பீங்க, அந்த வாய்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். பிகாஸ் இங்க பார்த்து முடிச்சவங்கள வந்துட்டு ஒரு கேங்கா ஃபார்ம் பண்ணி ஆட்டோல வந்து கூட்டிட்டு போவாங்க பஞ்சமுகி கோவிலுக்கு. ஆக்சுவலி கவர்மெண்ட் ஸ்டே வந்து கிடைக்காது, ஃபுல்லாவே பயங்கர க்ரௌடு, எல்லாமே ஆக்குபைட் சொன்னாங்க. பட் அவ்வளோ ஆக்குபைட் மாதிரி தெரியல. பிகாஸ் எல்லா ரூம்ஸுமே க்ளோஸ்ல தான் இருந்துச்சு. ஆக்குபைடான்னு தெரியல. பட் ஆனால் 3 months பிஃபோரே புக் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி இதுக்கும் போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இதுதான் வந்து அது கவர்மெண்ட் ஸ்டே. கவர்மெண்ட் ஸ்டே இந்த சென்ஸ் அந்த கோவிலோட ஸ்டேவே இருக்கும் இல்லையா, ஸோ அவங்களோட பிளேஸே இது. இங்கே வந்துட்டு நமக்கு பர் டே வந்து 500 தான். ஸோ வந்து ரொம்ப நீட்டா இருக்கும், நல்லாவே இருக்கும், ஸ்டேலாம் கொஞ்சம் டீசெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இங்க வந்துட்டு ஆப்போசிட்ல ஒரு குளம் மாதிரி இருந்துச்சு. சரி சொல்லிட்டு உள்ள போய் என்கொயரி பண்ணோம். இல்லை சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி நீங்க வந்து அந்த மாதிரி உங்களுக்கு கோவிலோட ஸ்டேவே வேணும்னா இங்க ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்க்கு நீங்க வந்துட்டு ஆல்ரெடி ப்ரீ புக்கிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரூம்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்கு.